ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பிஸியான ஒரு டேன்னு தான் சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து க்ரோசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபியூ ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்திருக்கு. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ காலையிலேருந்து செம்ம டைட்டாக போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து விவான் குட்டிக்கு வந்து புது ஸ்கூல் அட்மிஷன் போட்டு அவனுக்கு புக்ஸு யூனிஃபார்ம்ஸ்லாம் கொடுத்தாங்க, எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்படியே வந்து நம்ம க்ரோசரியும் போய் கொஞ்சம் ஷாப்பிங் முடிச்சுட்டு அவனுக்கு ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. விவானுக்கு உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் தேவைங்க. ஸோ குழந்தை நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி ப்ளெஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஸோ இந்த பேக் பார்த்திங்கன்னா 999. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்கிங்காக வெயிங் ஸ்கேல் வாங்கிட்டு வந்தேன். நம்மளோட பழைய வெயிங் ஸ்கேல் வந்து இப்போ கொஞ்சம் வந்து ஆன் அண்ட் ஆஃபில் இருக்குது. எப்போ வந்து புட்டுக்கும் தெரியல, அதனால் ஒன்று கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுறதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது வந்து ரேவந்த் இப்போலாம் ட்ராயிங் வந்து பண்ணுறதே கிடையாதுங்க. நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரேவந்த் ஏங்க ட்ராயிங் வந்து பண்ணுறதே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர்ட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ அவனுக்கு திருப்பி வந்து கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக அந்த ஸ்கெட்ச் புக் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இந்த பென்சில் ஸ்கெட்ச் இது ஆக்சுவலாக அவன் கையிலே வரைவான், பட் ப்ராக்டிஸ் எப்படி இருக்குன்னு தெரியலன்னா ஸ்கெட்ச் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி விவானுக்கு கொடுத்துருக்கூடிய புக்ஸ் வந்து கவர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இப்போ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேபிள்ஸ், அப்புறம் அவனுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் ரேவந்துக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே விவானுக்கு வந்து ஸ்கூலுக்கு எல்லாத்தையும் ஸ்டேஷனரிஸ்லாம் வாங்கிறதுக்கு வந்து டைம் வந்துருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் காய்கறிகள், அப்புறம் மாங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைப்பழமெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. பெரியவங்க வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் நடுவில் ஒரு 3 இயர்ஸ் கேப் இருக்கட்டும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து 1 இயர் கேப்லேயே வந்து அடுத்த பேபி தங்கிடும். அவங்க வந்து ஒன்றோட ஒன்று சேர்த்து வளர்த்தி விட்டுருவாங்க, குழந்தைங்க வளர்ந்துருவாங்க. இப்போது பார்த்திங்கன்னா ரேவந்த் வந்து இப்போ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ விவான் குட்டி திருப்பி முதல்லேருந்து கலப்புறப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப கேப் இல்லையா, அதனால புதுசாக இருக்குது சிலதெல்லாம். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா விவானுக்கு வந்து இந்த தாமரை விதைகள் மக்கனான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பட்டர் போட்டு நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் இந்த பாக்ஸஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இது கொஞ்சம் சீப்பாக இருந்தது எனக்கு ப்ரைஸ் வந்து. அதே மாதிரி நம்மளோட ஃப்ரிட்ஜுக்கு வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட் சேவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னால அதே மாதிரி ஒரு குட்டி வாட்டர் பாட்டில், இது வந்து நம்ம ஹாட் அண்ட் கோல்டு எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரி தான் விவானுக்கு வாங்கியிருக்கேன். சம்டைம்ஸ் வார்மாக வந்து தண்ணி கொடுக்கணுன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க கொடுக்குறதுக்கும் ரொம்ப வந்து வாட்டமாக அந்த வாய் இருக்கிறதுனால இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுங்க. இந்த கலரும் வந்து அவனை கூட்டிகிட்டு போய் வாங்கினதால அவரே அதை சூஸ் பண்ணிக்கிட்டாரு. அப்புறமே வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு நாப்கின்ஸ் மாதிரி நம்ம வாங்கணும் இல்லையா. ஸோ காட்டன் நாப்கின்ஸ் மாதிரி ஒரு 5 வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூல் எசென்ஷியல்ஸில் வந்து கண்டிப்பாக லிஸ்ட் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு வரப்போ பிளாஸ்டிக் பாக்ஸஸ் நிறைய இருக்குது. பட் எனக்கு இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான், 300 ரூபா கிட்ட வருது. இருந்தாலும் வந்து குவாலிட்டி சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ குழந்தைங்க ஈஸியாக ஓப்பன் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னால இந்த ஒரு 2 பாக்ஸஸ் வாங்கிட்டு வந்தேன். கஷ்டமான பார்ட்டு என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் பார்த்து குழந்தைக்கு ஊட்டியிருப்போம். பட் ஸ்கூலுக்கு போயிட்டு தானாக சாப்பிட்றது அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து கவலை கொடுக்கும். குழந்தை சாப்பிடுமா இல்லையா, இல்லை மிச்சம் வச்சிருமா அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் இந்த ஃபேஸ் தாண்டி தான் போகணும். ரேவந்த்க்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஃபஸ்ட்டு டே அவனுக்கு கேரட் ரைஸ் பண்ணி கொடுத்தேன். சாப்பிடவே இல்லை, அப்படியே கொண்டு வந்துட்டான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஐயோ குழந்தை ஃபுல்லாக சாப்பிடவே இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் வீட்டு க்ராசரி, ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இந்த க்ராசரி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா கையோடு அதை எடுத்து வச்சுட்டா தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நம்ம நைட்டு வாங்கிட்டு வந்தால் கூட நிறைய இருக்கும், எடுத்து வைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகிடும். இருந்தாலும் அதில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து போய் படுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு குறை இருந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. எனக்கு பர்சனலாக அந்த ஃபீல் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி க்ராசரி வாங்கிட்டு வந்தால் இமீடியட்டாக எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுருங்களா, இல்லைனா ஓகே பொறுமையாக நாளைக்கு பண்ணிக்கலாம்ப்பா, எல்லாம் ஸ்கூலுக்குலாம் போனதுக்கப்புறம் உட்காந்து எல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்களா? என்னோடய அம்மா இன்னும் ஞாபகம் இருக்குது, க்ராசரி வந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அன்றைக்கி அப்படியே வச்சுட்டு மறுநாள் அழகாக உட்காந்து டப்பாலாம் தொடச்சி ஒன்று ஒன்றா அழகாக வந்து அதில் கொட்டி வைப்பாங்க. நான் வந்து அப்படியே பேக்கெட்டில் எடுத்து வச்சுருவேன். வேணுன்றப்போ அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி கொட்டிப்பேன். ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்கள்ல, அதே மாதிரி வாங்கிட்டு வந்த பாக்ஸஸ்லாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜு மெயினாக நம்ம வந்து ஃபுட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் இருக்குது, எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து கலர் மேலே கொஞ்சம் போக ஆரம்பித்தாலே அதை டிஸ்போஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அது ப்ரொலாங்காக வச்சுக்கிறது வந்து பிளாஸ்டிக் நல்லதில்லை. பட் ஃப்ரிட்ஜு பொறுத்தவரையுமே கொஞ்சம் நம்ம பிளாஸ்டிக்ஸில் போட்டு வச்சோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்குன்றதுனால அதை வாங்குறது. அதே மாதிரி விவான் குட்டிக்கு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஜுபைதா வந்து அவங்க ஷாப்புக்கு போனப்போ ஒரு பாட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க விவானுக்கு. அது இப்போ அவர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்ட்ரா வச்ச மாதிரி எங்கே போனாலும் அதை எடுத்துகிட்டு போயிடுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு குட்டி பாக்ஸும் அவர் தான் சூஸ் பண்ணது. ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை விடவே மாட்டான். எங்கே போனாலும் வந்து அதில் மம்மை போட்டு கொடு, இல்லைனா வந்து ஏதாவது பொறி போட்டு கொடுன்னு சொல்லி அந்த பாக்ஸு வாட்டர் பாட்டில்லாம் சும்மா வெளில போனாலும் ஸ்நாக்ஸ் அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். இப்போ வந்து விவானுக்கு வாங்கின பேகு, அப்புறம் அவங்க ஸ்கூலில் கொடுத்த புக்ஸ், யூனிஃபார்ம், பென்சில் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து
சுவாமிக்கிட்ட வச்சு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எனக்கு என்னமோ எந்த ஒரு புது பொருள் வாங்கிட்டு வந்தாலும் சுவாமிக்கிட்ட வச்சு நம்ம அதை வந்து அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு அதை யூஸ் பண்ணுறப்போ நல்லா லைஃப் வரும் அப்படின்னு எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா அப்படியே பழகினது. அதனால எனக்கு அது வைக்கலன்னா குறையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் கவர்ஸு எங்கள் ஃப்ளாட்டில் பார்த்திங்கன்னா டஸ்ட்பின்ஸ் வந்து தனித்தனியாக நம்ம வைக்கணுன்றதுனால கொஞ்சம் நம்மளுக்கு கவர்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பயோடிகிரேடபிள் கவர்ஸ் தான் வாங்குறது. ஸோ மக்கும் தன்மை இருக்கக்கூடிய கவர்ஸ் தான் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி வாங்கி நம்ம மேலே அதுக்கான ஆர்கனைசரில் வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் நம்மளுக்கு எடுத்து போகிறதுக்கு காலையிலே வந்து டஸ்ட்பின் கலெக்ட் பண்ண வந்துடுவாங்க. ஸோ அழகாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி விவான் குட்டிக்குமான டவல்ஸ் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். நாளைக்கு மண்டே தான் ஸ்கூல், இன்னும் 2 நாள் இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலைகள் பண்ண ஆரம்பிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு போல் கொஞ்சம் நல்லா சோப் வாட்டரில் வாஷ் பண்ணி காய போட்டுட்டோம் அப்படின்னு ரெடி ஆகிடும். நம்ம எந்த புது ட்ரெஸ் வாங்கினாலும் மெயினாக குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நிறைய கைகளை தாண்டி வரும். ஸோ அது ஒரு வாஷ் கொடுத்துட்டு போகிறது நல்லது. ரீசெண்ட் டைமில் விவானுக்கு வந்து அதே மாதிரி ஒரு புது ட்ரெஸ் போட்டு அவனுக்கு அவன் ரேஷஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து அவனுக்கு எந்த யூஸ் பண்ணாலும் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அவனோட புக்ஸ்க்கெலாம் கவர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம க்ரையான்ஸ்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். பயங்கர சந்தோஷம் அவருக்கு. பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருக்கான். அதாவது சின்ன வயசில் எங்கள் அம்மா அட்டை போட்டு கொடுப்பாங்க. எனக்கு அட்டை போடவே வராது. அப்போ எங்கள் அம்மா தான் அழகாக உட்காந்து அட்டை போட்டு கொடுப்பாங்க. பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இந்த லேபிள்லாம் விட்டுறதுலாம் வந்து ஹாப்பியாக பண்ணிகிட்ருப்பேன். இப்போ அது ஞாபகம் தான் வருது. நம்ம குழந்தையாக இருந்தப்போ அந்த மெமரிஸ் வந்து வந்து போகிறப்போ நம்ம குழந்தையாகவே இருந்திருக்கலாமே, ஏன் வளர்ந்துட்டோம் அப்படின்ட்டுலாம் தோணும் எனக்கு. அது எனக்கு நிறைய தோணும். அம்மாக்கிட்டே இருந்திருக்கலாம், நம்ம வந்து வளர்ந்து படித்து கல்யாணம் குழந்தை நம்ம தனியாக அந்த மாதிரி வந்துட்டோமே அப்படின்னு சம்டைம்ஸ் நினைப்பேன். பட் அப்படி வந்ததுனால தான் இந்த விவான் குட்டி ரேவந்த் குட்டி மாதிரி பசங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எங்கள் அம்மா பண்ண வேலைகளை இப்போ வந்து பண்ணுறப்போ திருப்பி இது வந்து ரேவந்துக்கு இப்போ அவனே பண்ணிக்கிறான். அவன் குழந்தையே பண்ணியிருந்தேன். இப்போ இவருக்கு வந்து திருப்பி முதலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கையெல்லாம் கட்டி உட்காந்து பார்த்துட்டு இருந்தார் அம்மா என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு. இங்கே டேப் போடு, அங்கே வந்து டேப் போடு, இங்கே வந்து எழுதுன்னு சொல்லி ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். ஸோ உட்காந்து அட்டை போடுறது கண்டிப்பாக ஒரு டஃப்பான ஜாப். மெயினாக வந்து ஸ்டேப்லர் போடக்கூடாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்க இல்லையா, கை கிழிச்சிக்கும். அதனால் டேப்பு தான் போடணும். மெயினாக வந்து விவான் குட்டி மாதிரி ஏஜ் இந்த ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேப்லர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க டக்குன்னு கையில் கிழிச்சிரும் அது. அதனால் வந்து டேப் போட்டு தான் ஃபுல்லாக வந்து ஒட்டிகிட்ருக்கேன். மொத்தம் வந்து 5 புக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ டைரியோடு சேர்த்து 6 புக்கு. ஸோ டைரிக்கு மட்டும் அட்டை போட வேண்டாம், மிச்சம் எல்லா புக்குமே அட்டை போட சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழுக்கு வந்து ரைம்ஸ்க்கு ஒரு புக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை சொல்லி அவனுக்கு வந்து பயிற்சி பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ லேபிள்ஸ் வந்து நிறைய கார்ட்டூன் லேபிள்ஸ் இருந்தாலும் ப்ளெயின் லேபிள்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ எல்லா புக்குக்கும் வந்து மொத்தமாக 5 புக்குக்கும் வந்து அட்டை போட்டு லேபிள் ஒட்டியாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது பேர் எழுதணும். நான் பேர் மட்டும் ஹஸ்பண்டாக எழுத சொல்லுவேன். ஒரு ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் எல்லாத்தையும் போட்டு பேக்கில் வச்சுருவேன். அவர் வந்து நம்ம இந்த சிடி மார்க்கர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அழகாக பேர் வந்து எழுதிடுவார். ரேவந்துக்கும் அவர் தான் எழுதுவார். ரொம்ப முத்தாக இருக்கும் எழுத்து. ஸோ என்னோடய எழுத்து வந்து கோழிக்கிருக்கல் தான். அதனால் கொஞ்சம் அது மட்டும் நான் வந்து அவாய்ட் பண்ணிப்பேன். ஸோ அழகாக எல்லாத்தையும் போட்டுட்டு பேக்கில் வச்சிடலாம். மண்டேலேருந்து காலையில் 9:30க்கு அவர் ஸ்கூலுக்கு போகணும். அதே மாதிரி நம்மளோட பென்சில் பாக்ஸ்லையும் பேக்கில் வந்து லேபிள் போட்டு வச்சுட்டேன். ஸோ பென்சில் பாக்ஸ் மிஸ் ஆகக்கூடாதுனால இது எல்லாமே வந்து ஜென்ரலாக பண்ணுறது தானே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் குட்டீஸ் வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போன ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? அன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக வந்து அவங்களுக்கு லஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க, என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்க? ஸோ எந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்தது உங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள். கூடவே இருக்கும். விமான் குட்டியில் கூடவே தான் இருப்பான். ரெஸ்ட் ரூம் போனால் கூட வெளியில் நின்று கதவை தட்டி அம்மா என்ன பண்ணுற உள்ள அப்படின்னு கேட்பான். ஸோ அவன் ஸ்கூலுக்கு போகிறதுன்னு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு 4 hours கண்டிப்பாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் அவன் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஒரு அம்மாவுக்கும் இருக்கும் இல்லையா. அதனால் எனக்கும் ப்ராப்பரான ஸ்கூலிங் அப்படின்னு இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறான். அவன் ப்ளே குரூப் போயிருந்தான். பட் இப்போ தான் ப்ராப்பரான ஸ்கூலிங்க்கு போகிறான். விஜயதசமி டைமில் அட்மிஷன் போட்டாச்சு. இப்போ வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கு நம்ம வந்து கரெக்டாக டைம் பார்த்து நல்ல நாள் பார்த்து அனுப்ப ஆரம்பிக்கிறோம். சூப்பராக இருக்குல்ல பேக்கு. ஒரே ஹாப்பியாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேக் அவர் தான் சூஸ் பண்ணிக்கிட்டார். எனக்கு அவெஞ்சர்ஸ் வேணும், சூப்பர்மேன் வேணும், ஸ்பைடர்மேன் வேணும் கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ அதில் இந்த ஒரு கலெக்ஷன் ரொம்ப நல்லான்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கிட்டான். அண்ட் இப்போது ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்தாருங்க. ஸோ எனக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆச்சரியம் தான் சொல்லுவேன். ரீசெண்ட் டைமில் நான் வந்து ஒரு விஷயம் பண்ணேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜெமினி இருக்கு இல்லையா, அந்த ஜெமினியில் வந்து ஏஐ மூலிமா நான் ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதை நான் அவருக்கு சர்ப்ரைஸாக வந்து அனுப்பியிருந்தேன், ஒரு மழையில் நனைகிற மாதிரி. ஸோ நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணி இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி மழையிலலாம் நின்று இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க முடியுமான்னு தெரியல. பட் என்னோடய கற்பனையை ஒரு ப்ராம்ப்டாக கொடுத்தேன். அந்த ப்ராம்ப்ட் மூலிமா ஜென்ரேட் ஆனது தான் இந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ அவருக்கு அனுப்புகிறப்போ எங்களோட 2 ஃபோட்டோஸும் அனுப்பி இந்த மாதிரி நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து செய்ய சொன்னேன்.
அப்போ அழகாக அவ்வளோ தத்ரூபமாக செஞ்சிருச்சு. நிறைய பேர் இப்போ வந்து ஜெமினி வந்து ரொம்ப டேஞ்சரு அப்படிலாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஃபோட்டோ எடுத்தாலும் அது கூகுளோட அந்த ஒரு மெமரியில் தான் போய் சேவ் ஆகும். ஸோ நினச்சா அதே நம்ம மிஸ்யூஸ் பண்ணலாம். அதனால் எனக்கு இதெல்லாம் வந்து பெருசாக அந்தவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம ஃபோனில் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எடுக்கிற ஒரு ஃபோட்டோவும் அதோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். கூகுள் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்றதுனால நான் இதை க்ரியேட் பண்ணி ஹஸ்பண்டுக்கு அமிச்சப்போ அவரை ஃப்ரேம் பண்ணி கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது இந்த ஃப்ரேம் அப்படின்ட்டு. ஸோ அந்த அங்கே மாட்டிட்டு அடுத்தது வந்து அந்த சந்தோஷத்தோடு வந்து இப்போ அடுத்த வேலைகளுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சூழ்நிலையாக டஃப்பான பிஸியான டே தான். அதுக்காக நிறைய வேலைகள் இருக்குது. இந்த சிங்கில் அந்த ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா, நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அது போக மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நானும் ப்ரொஃபஷனல் ஆள் வச்சும் க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன். போகவே மாட்டேங்குது. ஆசிடும் போட்டு பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது நல்லா பவர்ஃபுல்லான க்ளீனர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ வாங்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ், விவான் குட்டியோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வாஷ் பண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம நைட்டுக்கு வந்து லெஃப்ட் ஓவர் ஃபுட்டெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு வேலையுமே வந்து நிறைய இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்கெடியூல் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா கஷ்டமாக இருந்தாலும் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். நான் வந்து ஈவினிங்கே வந்து ஒரு சின்ன லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். இதெல்லாம் பண்ணணும். பார்க்கறதுக்கு சிம்பிளான வேலை தான். பட் சம்டைம்ஸ் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும் பண்ணுறதுக்கு. நம்ம அந்த மாதிரி லிஸ்ட் மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டிக்காக போட்டு வந்தோன்னா அடுத்தடுத்து நம்ம வேலைகள் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ விவான்குட்டிக்கு வாங்கி வந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். மண்டே அன்றைக்கி கொடுத்து விட்டுடலாம். மெயினாக ஸ்நாக்ஸ் தான் அவனுக்கு, லஞ்ச் கிடையாது. ஸோ 12:30 வந்து தான் ஸ்கூலு. ஸோ ஸ்நாக்ஸ் அப்படின்னு வரப்போ நிறைய ஃப்ரூட்ஸு, மக்னா, நிறைய ஹெல்த்தியான நம்ம குக்கீஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக நான் அவனோட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன மாதிரி ஸ்நாக்ஸ் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.